இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிதாக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கிற ஏசிஏ திருச்சபை தான் பார்க்க போகிறோம். இந்த தேவாலயத்தினுடைய ஸ்பெஷல் என்ன, இந்த தேவாலயத்தினுடைய அவுட் சைட் வியூ மற்றும் இன்சைட் வியூ, அதை சுற்றி இருக்கிற காரியங்கள், அன்னைக்கு நான் போயிருந்த போது நடைபெற்ற ஸ்பெஷல் ப்ரேயர் என்ன, அதில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம், மற்றும் இந்த தேவாலயத்துக்கு நம்ம எப்படி போகிறது, சண்டே சர்வீஸ், ப்ரேயர் மீட்டிங்னு சொல்லி ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் எப்படி எனக்கு பிளெஸ்ஸிங்காக அமைஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஏசிஏ கார்டன் சர்ச்சில் தாங்க இருக்கோம். இந்த தேவாலயத்துக்கு நம்ம எப்படி வரணும் அப்படின்னா, சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து சப்அர்பன் ட்ரெயினில் ஆவடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரணும். கரண்ட்லி மெட்ரோ இந்த ஸ்டேஷனுக்கு அவைலபிள் இல்லாததுனால நம்ம லோக்கல் ட்ரெயினில் வந்துக்கலாம். அங்கே வந்துட்டு ஆவடி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து பஸ்ஸை பிடிச்சோம் அப்படின்னா மேல்பாக்கம் அப்படின்ற இடத்துல நம்ம இறங்கணும்னா இதுதான் ஸ்டாப்பு. இது ஏசப்பாவுடைய கிரேஸ்னால புதிதாக ஓப்பன் செய்யப்பட்டிருக்கிற கார்டன் சர்ச். இந்த தேவாலயத்தினுடைய ஃபவுண்டர் பாஸ்டர் லேட் தாமஸ் ராஜ் அவர்கள் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் சுந்தரம் அப்படின்ற பாஸ்டருடைய கைடன்ஸ் இருக்கும்போது அவர் இந்த தேவாலயத்தை ஏசிஏ அப்படின்ற திருச்சபையை தொடங்கியிருக்காரு. இந்த கார்டன் சர்ச்ன்றது அவருடைய விஷன். இன்னைக்கு அவர் உயிரோடு இல்லை அப்படின்னாலுமே அவருடைய பிள்ளைகள் மற்றும் இணை ஊழியர்கள்லாம் சேர்ந்து இந்த தேவாலயத்தை அற்புதமாக ஸ்பிரிச்சுவலாக நடத்தி வராங்க. குறிப்பாக சீனியர் பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ராஜ் இந்த தேவாலயத்தினுடைய ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து காரியங்களை பக்காவாக நடத்தி வராரு. நான் இந்த மெகா சர்ச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன், சென்னை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் போகிற அன்னைக்கு தான் டெடிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் டெடிகேஷன் சர்வீஸ் நடந்திருக்குது. 3ஆவது நாள் தான் நான் போனேன் சண்டே சர்வீஸுக்கு. 7 o'clock போயிருப்பேன். 7 o'clock வந்திருந்த அத்தனை பிலீவர்ஸுக்குமே பிரேக்ஃபாஸ்ட்டை அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் மட்டுமல்ல, லஞ்சு, டின்னரு, சர்வீஸ் பிட்வீன் ஜூஸ் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அற்புதமாக அன்னைக்கு மிகப்பெரிய குடும்பங்கள்லாம் இணைந்து இந்த ஆராதனையை நடத்துகிற விதமாக ஆசீர்வாதமாக பண்ணியிருந்திருக்காங்க. அதை முடிச்சதுக்கப்புறமேட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் சர்ச்சை சுற்றி பார்க்கும்போது எனக்கு ஒரு அற்புதமான ஒரு தம்பி ஒரு அறிமுகமானார். அவருடைய நேம் அகஸ்டியர். அவர் சின்ன 8th தான் படிக்கிறாரு. பட் இருந்தாலும் அவருடைய அந்த ஸ்பிரிச்சுவல் தாட்ஸு, ரெண்டாவது அவருடைய மினிஸ்ட்ரியை குறித்து அவருடைய அந்த விருப்பம், அதோட இன்ட்ரெஸ்ட்டு, அவர் ஊழியக்காரங்க மேலே வைத்திருக்கிற மதிப்பு, இந்த ஜபத்து மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் தான் எனக்கு கைட் பண்ணார். இப்படி என்ன பண்ணுறது, தேவாலயம் எப்படி நடைபெறுது, எப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது, யார் யாரெல்லாம் இதை ஊழியராக இருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே எனக்கு அவர் கைட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இந்த தேவாலயம் வெறும் வர்ஷிப் சென்டர் ப்ளஸ் ப்ரேயர் சென்டர் மட்டும் இல்லாமல் உதவி செய்கிற கரமாகவும் இருக்குது. ஏழைகளுக்கு உதவி செய்கிறவங்களாகவும் ஃபவுண்டேஷனும் இருக்குது. மேற்கொண்டு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, யூத் மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு குடும்பமாக இணைந்து ஆண்டவரை உயர்த்த ஸ்தலமாக இது இருக்குது. நான் இப்போ வந்திருக்கிற இந்த இடம் தான் அப்ஸ்டயர்ஸ், அதாவது மேல் இதுக்கு வந்திருக்கேன். இங்கே நான் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா சர்ச்சை இன்னும் ஓப்பன் ஆகலை, லைட்டே போடாமல் இருந்தது. ஒரே டைமில் நிறைய பேர் உட்காந்து ஆராதிக்கிற மாதிரி இவர்களுக்கு ஏசப்பா இந்த ஸ்தலத்தை கொடுத்துருக்குறாரு. நான் அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டு பிளெஸ்ஸிங் பெற்றுக்கொண்டேன். இந்த தேவாலயத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி சின்ன ஒரு விதையாக இருந்து எப்படி வளர்ந்து வந்தது அப்படின்றத ஒரு குறும்படமாக போட்டு காமிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க சண்டே சர்வீஸையே ஸ்டார்ட் பண்ணாங்க.
டக்குன்னு முடிச்சிடும்ல. இது வந்து அந்த ஏசி. மாறிடுச்சா? அங்கே நான் சொன்ன தம்பி இவர் தான் எனக்கு வந்து கைட் பண்ணார். நெக்ஸ்ட் இயரு அதாவது ஏசப்பாவுடைய சித்தம் இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த கன்வென்ஷனில் ஃபுல்லாக கலந்துக்கிறதுக்கு முயற்சி செய்வேன். ஆனால் இந்த டைம் நான் வந்து ஒரு 2 o'clock வரைக்கும் தான் இருந்தேன். ஏன்னா நம்ம அடுத்த 2 சர்ச்சையும் நான் வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே புக் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் வந்துட்டு எனக்கு போகிறதுக்கு அந்தளவுக்கு விருப்பம் இல்லை அப்படி இருந்தாலும் லஞ்ச் முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். லஞ்சுமே நான்வெஜ் மீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சர்வீஸ் பிட்வீனில் வந்து ஜூஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. பிளஸ்ஸிங்காக இந்த நாள் எல்லாத்துக்குமே இருந்திருக்கும். நானும் ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன்.